சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீஸா பர்கர் கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரும். இங்க சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்குல எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்க. அதுக்கு தான் தலைகள் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா ஒரு பேசிட்டு இருக்கான், சீமா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. நீ வாய்ப்பு தரல. ஏதாவது ஆண்டுட்டி ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுட்டேன், ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு. ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாவே விரட்டி வச்சாடி. கல்லெடுத்து கூட எரிச்சிலுவில் கூட ஒரு தடவை கூடு. அப்ப தெரியும் உனக்கு கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்புல எப்படி வெளியில தெரியும். நான் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்கறதுன்னு இல்லையான்னு மட்டும் தம்பி. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபா.